Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு உங்க கூட நான் அபுதாபில வீடு தேடிட்டு இருக்கேன். அங்க villas எல்லாம் எப்படி இருக்கும் and villaல ஒரு single bedroom ரெண்டுக்கு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஹோம் டூர் தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மண்ணு பாருங்க எப்படி பறக்குது. காத்து வீசிட்டு இருக்கும்போதே மண் வருது. ஸோ வீட்டில் ரொம்ப டஸ்ட் இதனாலேயே கிரியேட் ஆகுது. இது வீக் டே எடுத்த வீடியோ தான். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே டைம் 12 o'clock ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் அபுதாபி ரீச் ஆகிட்டோம். ஸோ பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் ரீஃபில் பண்ணிவிட்டு காஃபி வாங்கிட்டு வர போயிருக்காங்க ஹஸ்பண்டு. அது கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வராங்க. ஸோ டைம் 2 o'clock ஆகிடுச்சு. அபுதாபி ரீச் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ காஃபி என்னோட ஃபேவரட். இது கூட நான் வாட்டர் பாட்டில், அப்புறம் ரோஸ் மில்க் ட்ரிங்க், இது ஸ்ப்ரைட், அப்புறம் மெலன் மில்க், இது என்னோட ஃபேவரட். நான் யுஏக்கு வந்த புதுசில் டெய்லி ஒரு கேன் அட்லீஸ்ட் இது குடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஸ்வீட் மெலன் பிடிக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிங்க். இது அட்னாக் பெட்ரோல் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கினோன்னா வெஜ் ஜிங்கர் கிளப். இது கூட சிக்கன் ரேப் வாங்கியிருக்காங்க. ஃபுட்டோட டேஸ்ட் அவ்வளோதான், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் இங்கே இதுதான் கிடைச்சிச்சு. ஸோ பசிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் அபுதாபியில் இருக்கிற முகமது பின் சயத் சிட்டி, அப்புறம் கலிஃபா சிட்டியில் இருக்கிற வில்லாஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய வீடு பார்த்தாச்சு. ஸோ சிட்டியில் கூட பார்த்தோம். இது கொஞ்சம் சிட்டிலேருந்து அவுட்டரில் இருக்குது. அபுதாபியில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓல்டு பில்டிங்ஸ். ஸோ ஹால் அப்புறம் ரூம் எல்லாம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் இந்த மாதிரி வில்லாஸில் போனால் கொஞ்சம் பெரிய வீடு கிடைக்கும். இங்கே பார்த்தா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே மரீனா, துபாய் மரீனா இருக்கிற மாதிரியே வாட்டர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேபி அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பிரிட்ஜ் கூட புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியா பேர் அல் ரஹா பீச் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கூட நிறைய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓப்பன் ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. இது சிட்டியோட அவுட்டர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நான் மெலன் ட்ரிங்க் குடிச்சிட்ருக்கேன். இது ஸ்வீட் மெலன், அப்புறம் ஃப்ரெஷ் கவ் மில்கில் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் பாருங்கள், ரவுண்டாக இருக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை பார்த்துட்ருக்கேன். யூஸ்வலாக ஸ்கொயராக ரெக்டாங்கிளாக இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அண்ட் இந்த பில்டிங் ரவுண்டாக இருக்குது. இது அல்தார் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட நிறைய வில்லாஸோட எம்டி ஹோம் டூர் காட்டுறேன். ஸோ நிறைய வில்லாஸ் பார்த்தோம். பட் எனக்கு பிடிச்ச வில்லாஸோட ஹோம் டூர் மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் கலிஃபா சிட்டியில் இருக்கிறோம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் வில்லாஸ். இது இண்டிவிஜுவல் வில்லாஸ். இதில் 10 போர்ஷன்ஸ் கிட்ட இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அதில் ஸ்டுடியோ 1 BHK, 2 BHK, அப்புறம் 3 BHK, இல்லை ஃபுல் வில்லா கூட ரெண்ட்டுக்கு தருவாங்க. அது 100,000 dirhams இல்லை 200,000 dirhams per year அப்படி இருக்கும். நிறைய வில்லாஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஆன்லைனில் ஏஜென்ட்டோட நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். எல்லா வில்லாஸோட ஆர்கிடெக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு வில்லாவில் 1 BHK வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது கூட ஒரு பார்க்கிங் கூட ஃப்ரீயாக தருவாங்க. ஒரு பார்க்கிங் நமக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த வீட்டில் ஹால் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. அண்ட் இது பெட்ரூம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் ப்ரைவேட் பேக்யார்டு இருக்குது. ஸோ பேக்யார்ட்லேருந்து கூட நம்ம ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் லிவிங் ரூம்லேருந்து ரைட் சைடுக்கு ஒரு வாஷ்ரூம்.
இது கூட குட்டியாக காம்பேக்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கிச்சன். ஸோ கிச்சன் கூட ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே இந்த விண்டோவில் சேம் பேக்யார்டோட வியூ இருக்குது. அண்ட் இந்த வீட்டோட ரெண்ட் வந்து per year 43,000 dirhamsன்னு சொன்னாங்க. அதானதும் நாங்கள் இன்னும் 2-3 வில்லாஸ் பார்த்தோம். பட் அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இப்போ நாங்கள் இந்த வீட்டில் ஒரு வில்லா பார்க்க வந்தோம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேட்டுக்குள்ளே போனோன்னா 4-5 வில்லா ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அதில் கூட வீடு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்துச்சு. ஸோ பால்கனி இருக்குல்ல, வெறும் ஹால், கிச்சன் அப்புறம் ரூம் மட்டும் இருந்தது. ஸோ அது வேண்டாம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இன்னொரு வில்லா பார்க்க போனோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆயிருந்துச்சு டைம். இப்போதுக்குள்ளவே ஒரு 5-7 பில்டிங் பார்த்துட்டோம். இது வந்து இந்த வில்லாவில் வந்து ஷேர்டு பால்கனி. ஸோ 2 வீட்டுக்கு சேர்த்து ஒரு பால்கனி ஷேர் பண்ணிக்குவாங்க. இது வந்து லிவிங் ரூம். ரொம்ப பெருசாக இருக்குது லிவிங் ரூம். இதில் கூட பால்கனி மாதிரி இருக்குது. பட் அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அண்ட் இது வந்து பெட்ரூம். இதில் கூட பால்கனி இருக்குது. ஆனால் அது அவ்வளோ பெருசாக இல்லை, சும்மா ஒரு 1 feet மாதிரி இருக்குது. ஸோ வியூ நல்லா இருந்துச்சு, சன்செட்டோட வியூ. அண்ட் நிறைய ஆப்போசிட்ஸில் வில்லாஸ் இருக்குது. இது வந்து ப்ரைவேட் கார் பார்க்கிங் கீழே கேட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ வீடு எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஹால் அப்புறம் ரூம் ரொம்பவே பெருசு. நியர்லி 1500 square feet இருக்கும் எல்லாம் சேர்த்து. அண்ட் வால்ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இதில் பிரச்சனை என்னென்னா கிச்சன் தான். ஸோ கிச்சனை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். இது வந்து ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அல் ஃபோர்சான் வில்லேஜ். இது அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. பட் ஆன்லைனில் இதோட வீடெல்லாம் பார்த்தேன். ஸ்கொயர் ஃபீட் வந்து 900 அப்படி தான் இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் வந்து எமிரேட்ஸ் ஐடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ எமிரேட்ஸ் ஐடி வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஆதார் கார்டு மாதிரி இங்கே ஒரு ஐடென்டிட்டி கார்டு. அது வந்து எல்லாருக்குமே மஸ்ட். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இது. பில்டிங் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்குள்ளேயே ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து முகமது பின் சயீத் சிட்டி போயிட்டுருக்கோம். இங்கே கூட நிறைய வில்லாஸ் இருக்குது. போகிற வழியிலே சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ கேபிட்டல் மால் அபுதாபியில் இருக்குது. அந்த மாலுக்கு தான் போனோம். காரை பார்க் பண்ணிவிட்டு மாலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ மால் வந்து கம்ப்ளீட்டாக எம்டியாக இருந்துச்சு. இது வந்து வீக் டே. ஸோ இங்கே அவ்வளோவா க்ரௌட் இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போது ஃபுட் கோர்ட் கிட்டே இருக்கும். இங்கே வந்து பிரியாணி ஹட் அப்படின்ற இந்த கடை இருந்துச்சு. ஸோ இங்கே கூட யாருமே இல்லை. நாங்கள் போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. அண்ட் இந்த கடையில் ஃபுட் மெனுவில் வந்து ஃபிஷ் மசால் தோசை, அப்புறம் பீஃப் மசால் தோசை, சிக்கன் மசால் தோசான்னு போட்டிருந்துச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது. நான் வந்து ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சில்லி சிக்கன், அப்புறம் ஸ்ப்ரைட் இது ஆர்டர் பண்ணாங்க. தோசை வந்து சுட சுட சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வேறு செம்ம பசி. ஸோ இது கூட நான் காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். கலிஃபா சிட்டியில் நியர்லி 13 வில்லாஸ் கிட்ட விசிட் பண்ணோம். அதில் எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ முகமது பின் சயீத் சிட்டியில் எது பிடிக்கும்னு தெரியல. இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கிட்ட வந்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதுதான் லிவிங் ரூம். லிவிங் ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இங்கே வந்து எந்த விண்டோஸுமே இல்லை. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போன உடனே கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சன் கூட ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒன்றும் ஸ்லாப்ஸே இல்லை. அப்புறம் வந்து வாஷ்ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய வாஷ்ரூம் தேவையான்றது ஒரு டவுட் தான். ரொம்ப பெருசாக இருக்குது வாஷ்ரூம். ஸோ அங்கேருந்து பெட்ரூம் இது கூட ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே மட்டும்தான் விண்டோஸ் இருக்குது. கூடவே கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை வால்ட்ரூப்ஸ், அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது.
இந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னே ஒரு 2-3 வீடு பார்த்தோம் முகமது பின் சையத் சிட்டியில். பட் அது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இந்த வீடு கூட எனக்கு ஓகேவாக தான் இருந்தது, ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். இதானதும் மறுபடியும் இன்னொரு வீடு பார்க்குறதுக்கு வந்தோம். இந்த வீடு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட், கொஞ்சம் பெருசு. என்டர் ஆன உடனே இருக்கிறது வந்து டைனிங் ஏரியா. ஸோ ரைட் சைடில் வந்து கிச்சனில் வந்து கீழே மட்டும்தான் கேபினெட்ஸ் இருக்குது, மேலே வந்து கேபினெட்ஸ் போட்டு கொடுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரைட் சைடில் லிவிங் ஹால் இருக்குது. ஸோ லிவிங் ரூம் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கணும், பட் இங்கே வந்து டைனிங் ஹால் பெருசாக இருக்குது, அது ஆனதும் தான் லிவிங் ரூம் இருக்குது. இது வந்து பெட்ரூம். இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. பிளெயின் வீடு தான், எந்த ஃபர்னிச்சர்ஸ் எந்த கபோர்ட்ஸ் எதுவுமே இல்லை. அங்கேருந்து வெளியே வந்ததும் இது வந்து லிவிங் ரூம். ஸோ இங்கே வந்து ஒரு பால்கனி இருக்குது. பால்கனி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எந்த வில்லாஸ்லையுமே லிஃப்ட் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் வழியாக தான் போகணும். இது வந்து நைட்டில் பார்த்ததுனால வியூ எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ ஹாலில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இந்த வீடு கூட ஓகே அப்படின்ற ஆப்ஷனில் தான் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். இது பார்க்குறதுக்குள்ளவே டைம் வந்து 11 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 1 o'clock டைம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அபுதாபியில் வில்லாஸ் ஹோம் டூர் எப்படி இருக்கும், வில்லான்னா என்ன, அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த வீடு ஓகே பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.